புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். முயற்சி சிறகுகளை கத்தரித்து கொண்டவர்கள்தான் சூழ்நிலையை குறை கூறுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பருத்தி விளைவது சூழ்நிலை, ஆனால் அதை ஆடையாய் தரித்து உடுத்துவது சுய முயற்சி தானே. அந்த முயற்சியோடு வெற்றியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களை அதன் அருகே அழைத்து செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவிற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வயதிற்கு ஏற்ப அவங்கவுங்க காலகட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தினம் தினம் சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. இதான் நிதர்சனமான உண்மை இல்லைங்களா? இப்ப இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்வதற்கான வழிமுறை ஜோதிட ரீதியாக நம்ம முன்னோர்கள் ஏதாவது கொடுத்திருக்காங்களா சார்? பொதுவாக பிரச்சனை இல்லாத மனுஷாலே கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போயிட்டுருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பேர் நினச்சிக்குவோம், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மற்றவங்களை பார்க்கும்போது நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர்த்து அவங்களுக்கும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைக்கு உங்களுக்கு மன வலிமை வேணுங்கிறதுக்காகத்தான் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கர்ஜனையோடு சொல்லி வச்சுருக்குது நம்மளுடைய சாஸ்திரம். அப்படி இருக்கும் பொழுது இதற்கும் மேலாக சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி நான் ப்ரேயர் அதை பிரார்த்தனை பண்ண மாட்டேன், எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது, நான் நேர்மையாக இருந்தால் நேர்மைக்கு நல்லது நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபேஷனாகவும் அல்லது பெருமையாகவும் பொழுதுபோக்காகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள பாக்கியவான்களுக்கு, அதாவது எந்த விஷயமே தெரிஞ்சிக்காமல் அல்லது தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிற மனோதிடத்தை விட சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுருக்குது. நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது முன்னேறி அது வாழ்க்கையில் நிறைய முன்னேறி ஜெயிச்சு காமிச்ச பிரபல்யமாக உள்ள நிறைய பேரை புத்தகத்தில் தத்துவமாக படிக்கிறேங்க. ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அத்தனை தத்துவத்துக்கும் மேலான ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அதை விட்டுறோம். பக்கத்து வீடுகளில் தூரத்தில் உள்ள விஷயங்களை பெருமையாக நினைக்கிறமே தவிர்த்து தன்னுடைய குடும்பத்தில் தனக்குன்னு இருக்கக்கூடிய தகப்பனார், தனக்குன்னு இருக்கக்கூடிய தாயார், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக தியாகமான, அதாவது ஏதாவது ஒரு வகையில் உண்மையான உங்களுக்கு நன்மையான தியாகம் பண்ணியிருப்பாங்க. அந்த தியாகத்தை நினச்சி அவங்கள மதித்தாலே போதுங்க. எந்த பிரச்சனை அர்ச்சனை பண்ணாமலேயே பிரச்சனைகள் தானாகவே தகர்த்து எறியக்கூடிய பாக்கியத்தை நம்ம சாஸ்திரம் நமக்கு மிகப்பெரிய, அதாவது சந்தோஷமாக சங்கேதமாக சொல்லி வச்சிருக்கு. மிகவும் யதார்த்தமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். நான் மயிலாடுதுறையில இருந்து சாந்தகுமாரி பேசுறேன். சாந்தகுமாரிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க. அவங்க பெயர்? தீபிகா. டேட் ஆஃப் பர்த்? 1/3/89. பிறந்த நேரம்? புதன் இரவு 8:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு தீபிகாக்காக? திருமணம் தள்ளிட்டே போடுங்க, நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும். கண்டிப்பா அம்மா, கவலையப்படாதீங்க சார். இதற்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். சொல்லுங்க, கொடுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா லைனே கிடைக்கலங்க சார். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்க, அதுக்கு நினைச்சிட்டு இருந்தீங்க. சரிங்க, இதற்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது கண்டிப்பா கிடைக்குங்க, பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாங்க.
திருமணம் ஆகலையே அப்படின்னு நிறைய நாள், அதாவது வருஷக்கணக்கில் நினச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகமாக இருந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த சோகமெல்லாம் வந்து மேகம் போல் மறைஞ்சிட்டு மிகப்பெரிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ கிடச்சிருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் பெரிய அளவுக்கு பரிகாரமோ பெரிய அளவுக்கு பிரார்த்தனைகளோ இப்போ பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்சால் இந்த பொண்ணு பிறந்த அந்த புதன்கிழமை நாளில், அதாவது தேய்பிறை வரக்கூடிய புதன்கிழமை நாள், அந்த புதன்கிழமை வந்து 5ஆம் தேதி 5ஆம் நம்பர் வர்ற மாதிரி, அதாவது 5 அல்லது 14 அல்லது 23 இந்த மாதிரி தேதி வரக்கூடிய நாட்களில் புதன்கிழமை வந்து அது தேய்பிறையாக இருந்து, அந்த தேய்பிறை புதன்கிழமையில் வேப்ப மரத்துக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம், அதாவது மஞ்சள் புடவை கட்டி 27 நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணி எந்திரிக்கும் பொழுது ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நினச்சி அந்த பெண்ணு பிறக்கும்போது, இந்த பெண்ணு வந்து ஜனனமாகும்போது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நினச்சி ஒரு சிறு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு உண்டான வரன் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அந்த நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை வந்து அற்புதமாகவும் அதி அற்புதமாகவும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பாக்கியம் உங்களை ஏங்க வைக்காம சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கவலைப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. கேட்கணுங்க சார். எங்க பையனுக்கு ஒண்ணு கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? அவங்க 12/12/92. பிறந்த நேரம்? வெள்ளிக்கிழமை இரவு 12:46. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? திருவாதிரை மிதுனம். என்னம்மா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவன் வேலை படிச்சுட்டு சென்னையில இருக்காப்புல, வேலை சரியா அமைய மாட்டேங்குது. ஓகே, சரி, இதற்கான விடை கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. சொல்லுங்க. படிப்பு அதிகமாக இருந்தால் கூட துடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பையன் இந்த பையனுங்க. பொதுவாக இந்த ஜாதகர் வந்து அப்பா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துமே எடுத்துக்க மாட்டாருங்க. அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறத வந்து அதிகமாக இருக்க மாட்டாருங்க. அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நேசிப்பார். மனசுக்குள்ளே முன்னேறணுங்கிற எண்ணம் உள்ள இவருக்கு வந்து மத்தியமமான வகையில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் கடைசியில் அது வரைக்கும் வந்து சாதாரண வேலை கிடைச்சாலும் கௌரவம் பார்க்காம நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாங்கிற எண்ணத்தை வளர்த்திக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்குது. இன்னும் 1 வருஷம் 4 மாதம் கழிச்சு கண்டிப்பாக அந்த வெளிநாட்டு பாக்கியம் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக குலதெய்வத்து கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு இவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்சால் குலதெய்வத்து கோயிலுக்கு இவரை அழைச்சிட்டு போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வம்சம் வந்து தலதூக்கக்கூடிய பெருமையிலே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், முன்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா திருமணத்தடை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல இல்லாம தான் இருந்தது இல்லையா? படிப்பாங்க, திருமணம் செய்துப்பாங்க, அந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, வேலை கிடைக்கும், அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் ரன் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நிறைய பேருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறது பிரச்சனையா இருக்கா, அல்லது ஜாதகத்தின் மீது அதீத நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டதுனால இது ஒரு தடையா விளங்குதா? எந்த வகையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு ஜாதகம் தடையாக இருந்துகிட்டு இருக்காது. ஜாதகத்தை நம்புறதுனாலையோ சாஸ்திரத்தை நம்புறதுனாலையோ அல்லது ஜாதகத்தை நம்பாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை சாஸ்திரத்தை நம்பாமல் இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு ஒரு கஷ்டமோ அல்லது வேறு வகையான அதிர்ஷ்டமோ வந்துடாது. பயப்படாமல் வந்துட்டுருங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பான வகையில் நடக்கும். யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். காசு இருந்தால் ஜாதகம் பார்த்துக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கோயிலில் வந்து ஏதோ ஒரு சில காணிக்கைகளை செலுத்தி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நம்ம வண்டி வாகனங்களில் கோயிலில் வந்து பெரிய அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பொருள் திருப்பணிக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்காக இதுவெல்லாம் பண்ணின இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாத ஏழைகள் வந்து வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் யாருமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து துக்கப்பட வேண்டாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்ட மாதிரி, அதாவது இந்த மாதிரி வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல மறுமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதனால போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கலாம், தவறு கிடையாதுங்க. அதாவது இந்த காலத்தில் வந்து அறிவும் துடிப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயது வந்து பெரியவராக இருந்தாலும் சரி. அதனால எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படுது. அது தவறு கிடையாதுங்க. ஆனால் படிப்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அது நல்ல விஷயம்தான், நானும் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் படிப்புக்கு மேலே பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. அதை நம்ம எல்லாருமே வந்து ஏதோ தெரியல, அதாவது இயந்திரமான இந்த உலகத்தில் வந்து தேவையான விஷயத்தை வந்து நம்ம வந்து விட்டுறோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது
படிப்பு இல்லாமல் மற்ற விஷயங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து நிறைய பேர் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் கட்டுப்பாடு இல்லாதவங்க ஜெயிச்சு காமிச்சது கிடையாதுங்க. அந்த கட்டுப்பாடு, பண்பு, பண்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாசுக்காகவும் நல்லபடியாகவும் போதனை செஞ்சது தான் நம்ம சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை கூட நின்று கேட்க நேரம் இல்லாமல் நம்ம நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து தேவையில்லாத ஒரு விவரங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சாஸ்திரத்தை கொஞ்சம் காதால் கேட்டீங்கன்னா போதும். சாஸ்திரத்தை நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னா உலகம் பூரா உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். சாஸ்திரத்தவோ சாமியவோ நீங்கள் நம்பாமையோ மதிக்காமையோ அல்லது வேறு வகையான வெறுப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உலகம் உங்களை பார்த்து மிதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கோமணங்கட்ட பெரியவர்கள் வந்து நமக்கு 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்ச ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு ஆழமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மை. சிறப்பா சொன்னீங்க சார். இன்றைய சூழ்நிலையில சமூகத்திற்கு மிகவும் தேவையான பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் பேர் மீனாட்சி பேசுறேங்க மேடம். மீனாட்சிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? இது திருச்சியில இருந்து கால் பண்றேங்க மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையன், பெரிய பையனுக்காக கேட்கறேங்க மேடம். அவருடைய பெயர்? அவர் பெயர் வந்து மோகன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 27/10/1997. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து மதியம் 2:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி வந்து சிம்ம ராசி, கும்பலக்கம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? இந்த பையனுக்கு பயமா இருக்கு மேடம். இப்ப கூட உளுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயமா இருக்கு எனக்கு. இவனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா? கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பா நல்லா இருக்குமா, கவலையப்படாதீங்க சார். இதற்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். நிறைய விஷயங்களில் வந்து தன்னுடைய முடிவுப்படி தான் போயிட்டு இருப்பாருங்க இவர். அந்த மாதிரி முடிவுப்படி போனால் கூட தறிகெட்டு தகுதி இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு கிடையாது ஜாதகப்படி. எப்படி இருந்தாலும் கெட்டு போக மாட்டார். கொஞ்சம் தைரியமாகவே இருந்துகிட்ருங்க. ஒன்று. ரெண்டாவது, குடும்பத்தில் பெரியவங்க சொல்லக்கூடிய நீங்களோ அல்லது தகப்பனாரோ அல்லது கூட பிறந்தவங்களோ சொல்லக்கூடிய விஷயங்களை ஓரளவு எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அது இவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் பொறுப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். குடும்பத்தில் ஒருத்தர் சொல்கிறது 2 பேர்த்து சொல்கிறத கேட்காம மதிக்காமல் இருந்தோம் அப்படின்னா உலகத்தில் பல பேர்த்துக்கிட்ட வந்து நாம் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை வந்து இவருக்கு ஆலோசனையாக சொல்லாமல், அட்வைஸாக சொல்லாமல், மறைமுகமாக சொல்லி பக்குவப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதானமான நிச்சயமான நல்ல பலன் அனுபவிக்க முடியும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சார்ந்து வர்றதுக்காக இவருடைய வாழ்க்கையில், எதிர்கால வாழ்க்கையில் இவர் சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டமி தினத்தன்றைக்கு, அதாவது தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து 7 அஷ்டமிக்கு 7 முறை அஷ்டமி தினத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல கிண்ணத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இவர் முகத்தை பார்க்க வைங்க. அந்த பார்த்து அந்த நல்லெண்ணெயை வந்து ஏதாவது நீர்நிலைகளில் அல்லது செடிக்கு வந்து, செடினா தென்னை மரம், மாமரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்துக்கு ஊற்றுறது வந்து சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து தொடர்ந்து ஒரு 7 அஷ்டமிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இவர் வந்து மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மாறி நல்ல முறையில் நல்ல விஷயங்களுக்கு உண்டான தாத்பரியத்தை கையாளக்கூடிய ஒரு பக்குவத்தை தானாகவே கொடுத்துரும். ஜாதகப்படியே இவருக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்குது எதிர்காலம். நம்ம ஜாதகப்படி நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை போதனை பண்ணினாலும் அந்த போதனை வந்து இவருக்கு சோதனையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். நேரம் காலம் நல்லா இருந்தது அப்படின்னா பண்ணக்கூடிய ஒவ்வொரு போதனையும் இவருக்கு சாதனையாக மாறிடுங்க. பயப்பட வேண்டாங்க. இவருடைய எதிர்கால வாழ்க்கை நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. நல்ல முறையில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல நாளில் நானும் உங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஜாதகருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. சார், இப்ப நீங்க சொல்ல போற ஆன்மீக தகவலை கேட்கறதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப அவலாக காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல் பொதுவாக மதம் அப்படிங்கிறத விட மனுஷாலுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்தில்
எந்த மதமாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம இந்து மதம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்காம எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி, அதாவது இந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சன்னதியில், அதாவது தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்து வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே அதாவது ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இது இந்த மதத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த மத சின்னமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, சமண மதமாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, அந்தந்த சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்து உச்சத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுதோ அல்லது பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ அல்லது ஒரே ஒரு நொடி நீங்கள் நமஸ்காரம் பண்ணும் பொழுதோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சத்தை அடியோடு தகர்த்தெறிந்து மிகப்பெரிய, அதாவது மிச்சமான வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா மதங்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது காளியாத்தா கோயிலில் போய் விளக்கேற்றினா தான் நல்லா இருந்திருக்கும், கத்தரை சாமி கும்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு கிடையாதுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்தை, நல்ல காலம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும், நிதர்சனமாக கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து பேசுறோம். பண்ருட்டில இருந்து யார் பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து யார் பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து ராமலிங்கம் ரெட்டியார் பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 27/1/1956. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சார்? 28:45. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடகராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? கடன் தொல்லையா இருக்குது மேடம். ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். லக்னத்திலே குரு, 12ஆம் இடத்துல சந்திரன். ஓகே ஓகே சார். சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. சந்திர மகாதிசையில குரு புத்தி. வணக்கங்க. நீங்க சொல்லுங்க சார் அவருக்கு. அதாவது குரு பகவான் உச்சமா இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல பொதுவாகவே அடுத்தவங்க சொல்றதை எடுத்துக்க மாட்டேங்க. தன்னுடைய சுய புத்தியாலேயே சுய உழைப்பால முன்னேறக்கூடிய தகுதி மிகுதியா இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். எப்பவுமே அடுத்தவங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. போனால் போகுதுன்னு பெரிய மனுஷனாக மதித்து இந்த நிகழ்ச்சியில் எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. கடன் பிரச்சனை எப்படிங்கிறது லக்னாதிபதியோட திசை, அதாவது சந்திர திசையில் இந்திரனை போல வாழக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக சூரிய வழிபாடும் அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமான கதிகளை நீங்கள் அடைய முடியும். இந்த கடன் அப்படிங்கிறது கனவு கண்ட மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். மறக்காமல் சூரிய நமஸ்காரம் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே வச்சுக்கணும். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் வச்சுக்கணுங்க. அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் இந்த அதாவது அதாவது 3ஆம் பிறை வரக்கூடிய அந்த நேரத்தில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் மூத்த பெண் குழந்தை அல்லது மனைவியோடைய முகம் அல்லது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை, வலது கை உள்ளங்கையை பார்வை பண்ண மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கண் திஷ்டியிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு கிடைக்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். சந்திரன்ல நீங்க இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். 3ஆம் பிறை ரொம்பவே அபூர்வமானது, சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை பார்க்கறது அவ்வளவு நல்லது அப்படின்னு. ஆனா அதுவே அடுத்த நாள் 4ஆம் பிறையை பார்த்தா நாய்ப்படாத பாடுபடுவாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா சார்? நிறைய பேர் 4ஆம் பிறையை பார்க்கவே மாட்டாங்க, கண்ணை மூடிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன் இவ்வளவு இது? முக்கிய முயற்சி பண்ணாலும் இந்த 3ஆம் பிறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4.25 நிமிஷம் தெரியக்கூடிய அந்த 3ஆம் பிறை நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும். அல்லது அந்த நேரத்தில் நமக்கு மனம் தடுமாறி அதை பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லாத அளவுக்கு ஞாபக மறதை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோடம் போட்டு மேகமூட்டம் வந்துக்கிட்டு 3ஆம் பிறையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த 3ஆம் பிறையை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். 4ஆம் பிறையை பார்த்தா நாய்படாத பாடு பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பழமொழிகள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியை மதிக்கணும், மனைவியாக இருந்தால் கணவனை மதிக்கணுங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மறந்துட்டு எத்தனை விரதம்
இருந்தாலும் அந்த விரதம் காப்பாற்ற முடியாது. எத்தனை பிறைகளை பார்த்தாலும் சம்சாரத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்காம சந்திர பகவானை எத்தனை முறை பார்த்தாலும் நீங்கள் இந்திர யோகத்தை அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே யதார்த்தமாக புரிஞ்சுக்கலாம். அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் ஆனந்தன் பேசுறேன் மேடம், தாம்பரத்துல இருந்து. ஆனந்தன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 6/7/1956. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 5:29. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து ரிஷபராசி மேடம், நட்சத்திரம் ரோகிணி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? என்னுடைய ஃபியூச்சர் பத்தி கேட்கணும். ஃபியூச்சர் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆமா, என்னுடைய வந்து இப்போ நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்க. எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பலன் கிடைக்கல. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். ஓகேங்க மேடம். வணக்கங்க. வணக்கங்க சார். தியாக உள்ளத்தோட வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தகுதியோ பதவியோ உங்கள் கூட உள்ள மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஏக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. தூக்கத்தில் கூட இந்த மாதிரி ஏக்கமாக இருந்துக்கிட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் இருக்கு இல்லைங்களா, வெயில் காலத்தில், அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய காலங்களில் வந்து சித்திரை மாதம் வரக்கூடிய காலங்களில் வந்து முடிஞ்சால் சித்திரைக்கனி வருஷப்பிறப்பு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு மாமரத்துக்கு அடியில் வந்து 3 கல் கட்டி அந்த 3 கல்லுக்கு மத்தியில் ஒரு மெழுகுவர்த்தி ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்குங்க. இந்த மாதிரி வழிபாடு வச்சு 27 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அச்சரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாதா கோயிலுக்கு, மலை மேல் இருக்கக்கூடிய மாதா கோயிலுக்கு இந்த 27 நாட்களுக்குள்ள மாமரத்துக்கு அடியில் பிரார்த்தனை பண்ணி 27 நாட்களுக்குள்ள இந்த அச்சரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய மாதா கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மாதா கோயிலை தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரியான மெழுகுவர்த்தி ஏற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சத்தம் போடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல வழி. இத்தனை வருஷமாக ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல விஷயங்கள் வந்து தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதம், அதி அற்புதம் நீங்களே உணர முடியும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. பணம் ஈர்ப்பதற்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாருடைய மனசிலும் இந்த காலத்தில் வந்து பணம்னு ஒன்று இருந்ததுன்னா போதும், சந்தோஷம் வந்துடும், கௌரவம் வந்துடும், அடுத்தவங்க முன்னாடி பெருமையாக வாழ முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களில் வந்து இந்த பணம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பணம் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் வான்னா வராத பணம் உங்களுடைய ஜாதகத்தில் தனகாரகனுடைய நிலையை பொறுத்து அல்லது தனகாரனுக்கு தகுந்த மாதிரியான அந்த நேரங்களில் வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடிய தான தர்மங்கள், அதாவது எந்த ஒரு தியாகமும் இல்லாமல் உலகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நன்மையை அடைய முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் தியாகம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹோமம், பிரார்த்தனை, வழிபாடு, அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண ஒவ்வொரு தானமும் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிச்சு நீங்கள் கண்டிப்பாக மனசால வந்து, அதாவது பணம் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோள் இல்லாமல் மனசார வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், மனசார வந்து கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்கு பக்கத்தில் தர்மம் போடணும், பிச்சை போடணும், அப்போ தான் நம்ம மேன்மைக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் யதார்த்தமான வகையில் எல்லோருக்குமே உதவி பண்ணக்கூடிய மனம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பணம் அப்படிங்கிறது தானாகவே வரும், வந்துதான் ஆகணும். வாழ்க்கை தேரின் அச்சாரமாக இருந்தது சார். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அவ்வளவு சிறப்பா இருக்கு. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், பரமேஸ்வரி, கரூர்ல இருந்து. பரமேஸ்வரிமா, சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பொண்ணுக்காகங்க. அவங்க பெயர்? பொண்ணு பேரு சுவரலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 14/1/1995. பிறந்த நேரம்? 3:04 மேடம். மதியமா அதிகாலையாமா? அதிகாலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிருகசீரிஷ ரிஷபராசி. என்னமா கேட்கணும் மகளுக்காக? மேரேஜ் பண்ணணும், எப்படி என்னன்னு கேட்கணும். கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே. வணக்கங்க. வணக்கங்க சார். வணக்கங்க சார். ரொம்ப ரொம்ப உங்களோட பேச எனக்கு பிடிச்ச பாக்கிங்க சார். நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் சார், கிடைச்சது. சரிங்க, பயப்பட வேண்டாங்க. உணர்ச்சிகரமாகவும் உள்ளன்போடு கேள்வி கேட்குற உங்களுக்கு நான் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இந்த நிமிஷமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நான் மட்டும் இல்லை, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்கள் சார்பாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய மகளுக்கு வந்து திருமணம் ஆகணும்னு கேட்டிருக்கீங்க. திருமண காலம், அதாவது கங்கண யோகம் அப்படிங்கிறது வந்திருக்குது. நீங்கள் நில்லுன்னு சொன்னால் கூட நிற்காத அளவுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் பக்கத்திலே இருக்குது. பயப்பட வேண்டாம்.
9 பேர்த்துக்கு, அதாவது கும்பகோணம் பக்கத்தில் நவக்கிரக கோயிலுக்கு வந்து ஒரே ஒரு முறை வந்து நீங்கள் பிரார்த்தனைக்காக, அதாவது நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நவக்கிரக கோயிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 9 பேருக்கு வந்து வஸ்திரம், அதாவது சேலை, இந்த பாப்பா வந்து சேலை அதிகமாக உபயோகப்படுத்தினாங்கன்னா வஸ்திரம் சேலை வாங்கி கொடுங்க, அல்லது சுடிதாராக இருந்தாலும் சுடிதார் வாங்கி கொடுங்க. 9 பேர்த்துக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடையக்கூடிய, அதாவது எந்த அளவுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்காக நவக்கிரக சார்பாகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அற்புதமான ஆன்மீக தகவல், அதி அற்புதமான பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இவ்வளோ நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடத்தை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களையும் நமக்காகவே இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். வந்து இறை அடியில் தாளும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம். ஹர நம பார்வதி பதயம் ஹர ஹர மகாதேவ. வணக்கம். சரி, இப்ப நான் சொல்லும் போதே ஜோதிடம்னு சொல்ல வரும்போதே எப்படி தடங்கல்கள் வந்ததோ இப்ப வர மாதிரி, அதே மாதிரிதான் சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க பல தடங்கல்கள் இருக்கும் இல்லையா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்க கடன் பிரச்சனை இருக்கும், இல்ல பிரச்சனை வீட்டுல இருக்கும். அவங்களுடைய ஜாதக அமைப்பு படி வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய சிரமங்கள் வந்து பலரும் இன்னைக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான தீர்வாக ஒரு பரிகாரம், சிறப்பான பரிகாரம், இது பண்ணாக்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க சார். ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில துன்பப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணமாக நிறைய பேர் பார்த்துட்டோம்னா குழந்தைக்கு வேண்டி எதிர்பார்த்துருப்பா, சில பேர் திருமணம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்துக்காக எதிர்பார்த்துருப்பா, சில பேர் பார்த்துட்டோம்னா கடன் சம்பந்தமான விஷயங்களில் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பா. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை சார், வீடு மாறணும்னு நினைக்கிறேன், நிம்மதியே கிடையாது, குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், இது பாருங்க பலவிதமான ஒரு விதமாக பாடுபட்டு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் நிறையா பேருக்கு இருந்துருக்கும். எது பண்ணினா வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்களில் மாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தினம் படக்கூடிய சிரமங்கள் குறைய விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப விசேஷமான மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது இந்த பெருமாளுடைய சகஸ்ரநாமங்களில் 1008 நாமங்களை கொண்டதாக இருந்துருக்கு. இந்த 1000 நாமங்கள் அதி உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெய்லி காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பாராயணம் பண்ணுறது, அதை வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது, கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாள். இது முதல் விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் இப்போ சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்களும் பிராயச்சித்தங்களும் உண்டு. அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் குறைந்து நன்மைகளை பெருக்கக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வெள்ளப்பிள்ளையார் கோயில்ல இருந்து பேசுறேங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/7/1978ங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 8 to 8:45. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து சிம்ம ராசிங்க. நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம்.
சிம்ம லக்கணங்க. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க, 2 பெண் குழந்தைங்க. சரிங்க. பட் நீங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இப்ப பண கஷ்டமும் இருக்குது, கடன் தொல்லையும் இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லாமயும் இருக்குது. சார் கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்போ சார் சொல்லுவாரு, கேட்கலாம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கங்க. வணக்கங்க சார். இப்போ ஒரு ஜாதகத்தில் பொறுத்தளவுக்கு எதனால் கடன் உபாதை வருது இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்தில் ஏன் சிரமங்கள் ஏற்படுறது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், அதே மாதிரி செல்வஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லுவா. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் நல்ல தன்மைகள் எல்லாத்துக்குமே இருக்கும், சில நேரங்களில் சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கும். சரி, இது எப்போ எனக்கு பாதிக்குது? நீங்கள் பிறந்தது வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ 37ஆவது வயசு நடக்குது. உங்கள் நட்சத்திரத்திலேருந்து இன்றைய நட்சத்திரம் வரைக்கும் 4ஆம் இடம் உங்களுக்கு ஒன்று இட சம்பந்தமாக வாங்கி இல்லை இட சம்பந்தமான விஷயங்களில் மனசில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் வந்து சரியாக விற்காமையோ அல்லது வாங்கினதுனால கடன்கள் ஏற்படக்கூடியது, இல்லை பொருட்கள் அதாவது தொழிலுக்கு முதலீடு வச்சு அதனால் பொருட்களில் சரியாக நம்ம நினச்சது நடக்கலை, அதனால் கடன் சுமைகள் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இந்த நட்சத்திரம் எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, உங்களுக்கு இந்த சிரமங்கள் எதனால் வந்திருக்குன்னா ஜாதகத்தில் கேது தான். கேது நன்னா இருந்தாலே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதரை சரியில்லாத பாவங்கள், சரியில்லாத கிரகங்கள் பார்வையிடுறங்காட்டி இந்த ஜாதகத்தில் விதமான கோளாறுகளும் இருக்குது. எப்போ எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்? வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல மாறுதல் கொடுக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகஸ்தியர் வீட்டில் அகஸ்தியர் முனியை வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். கரூரில் வந்து கரூரார் சித்தர் இருக்கார், அந்த சித்தர் ஜீவசமாதிக்கு போய் தியானம் பண்ணுறது, கரூர் சிவங்கோயிலில் தியானம் பண்ணுறது உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். சித்தர்கள் இந்த மகான்களை போய் தரிசிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு எதை சொல்வீங்க? அங்க போய் என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நிமிஷமுமே அதாவது சித்தர்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அதி உன்னதமான சக்தி நிறைந்தவர்கள். இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களில் லோகத்தை பற்றிய தீக்ஷண்யமான கனவுகளை வைத்து கொண்டு இந்த லோகம் இயங்கிறது, பிறர் நன்னா இருக்கணும், பிறருக்காக நம்ம வாழணும், அதுலேயும் ஜீவ சமாதியாக இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்களாக நம்மளுடைய சித்தர்கள் இருக்காங்க. இன்றைக்கி பெரும் பெரும் கோயிலில் பார்த்துட்டேன்னா கட்டினவர்கள் சித்தர்கள். பழனியில் போகர் சொல்லலாம், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சித்தர்கள், மச்சமுனி சித்தரை சொல்லலாம், நம்ம மருதமலையில் பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தரை சொல்லலாம். இந்த மாதிரி சித்தர்களுடைய அவ்வளோ உன்னதமான சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது. சித்தர் வழிபாடு பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சித்தருக்கு உகந்த தினம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவர் எந்த கோயிலில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு என்ன நாள் உகந்த நாளோ அந்த நாளில் போய் அவரை வழிபடுறது விசேஷமான வழிபாடாக இருக்கும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சுப்பிரமணியன் பேசுறேன். சுப்பிரமணியன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர்? இந்திரமோகன். டேட் ஆஃப் பர்த்? 25/2/77 காலை 6:10 வெள்ளிக்கிழமை. ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? பையனுக்கு குழந்தை இதுவரையும் இல்லை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. சரிங்க. வயிற்றுல ஒரு 9 மாசத்துல கரு ஒன்று இது ஆயிடுச்சு, அதிலிருந்து இதோட ஒன்றும் காணோம். ஐயா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்போ சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் ஐயா. இப்போ இவங்களோட பார்த்தீங்கன்னா 37ஆவது வயசு இப்போ நடக்க போகிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா எப்படி இருக்குது, நன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு இன்றைக்கி நீங்கள் கேட்குற நேரத்தில் கூட பார்த்துட்டேன்னா சந்திராஷ்டமம்னு சொல்லுவாள். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இருந்துன்னு இருக்குது. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பொதுவாக பார்த்துட்டோம்னா 2 ஜாதகத்தை நம்ம வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்தில் சனி சம்மந்தப்பட்ட லேட்டு, ராகு சம்பந்தப்பட்ட நிச்சயம் உண்டு, கரு கலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு ஆனால் நல்ல புத்திரர் உண்டு. கேது சம்பந்தப்படும் பொழுது பார்த்துட்டேன்னா ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். அதாவது மலட்டு ராசியில் சம்மந்தப்படும் போது இதுதான் ஜோதிட ரகசியம் அப்படின்னு சொல்லுவாள். இதில் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பாபத்தினால இந்த தோஷம் தடையாகிறதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை, அடுத்தது சந்தான கோபால கிருஷ்ண பூஜை, இந்த 2 பூஜையும் தொடர்ந்து பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அழைப்பிற்கு நன்றி
சார், பொறுமை அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து கண்டிப்பா அவசியமான ஒரு விஷயம் தான் சார். ஆனா அதற்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இது வரைக்கும் தான் என்னால பொறுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை மனிதனுக்கு நிச்சயமாக உண்டு. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் மீறி எவ்வளவுதான் நம்ம போய் பரிகாரங்கள் செய்தாலும் ஆன்மீக வழிபாடுகள் செய்தாலும் கூட அவங்க பொறுமையை வந்து களையும் வகையில் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வழியே கிடைக்காம நிறைய பேர் கவலைப்படுறாங்க இல்லையா? இதற்கான தீர்வா நீங்க என்ன சொல்வீங்க சார்? அதாவது பொறுமை அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதே கம்மி. எது பொறுமைங்கிறதே பொறுமை இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். அது ஒரு விஷயம். நான் எப்போவுமே ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு 4 வாத்தியார் என்ன பண்ணுறாரு, இந்த ஒருத்தரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ட்ரெயினுக்கு போய் நின்றுட்டு இருக்கும்போது எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. அதில் அந்த 4 வாத்தியாரும் பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறா. அப்போது அந்த மேலேருந்து ஒலி கேட்குறது, ட்ரெயின் வந்து இன்னொரு 15 நிமிஷம் லேட் ஆகும் அப்படின்னு கேட்குறது. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கா, சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது ட்ரெயின் வந்ததுன்னு தெரியல, போகிறதுன்னு தெரியல. அதில் குடுன்னு இந்த 4 பேரும் ஓடுறா. ஐயோ ட்ரெயின் கிளம்பிடுத்தேன்னு. அதில் 3 பேர் மட்டும் ஏறிட்டா, ஒருத்தர் மட்டும் பெட்டியோடு நின்றுட்டு இருக்கார். உடனே பின்னாடி வந்த அந்த ட்ராலி தள்ளுறவர் வந்து சொல்கிறார், சுவாமி கவலைப்படாதீங்கோ, இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் வரும், அது இதுக்கு முன்னாடி போய் அங்கே நிறுத்திடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு. உடனே இந்த பெட்டியோடு இருக்கிறவர் சிரிச்சாராம். உடனே இந்த ட்ராலி தலைவர் யோசிச்சார், பாரு ட்ரெயினையும் விட்டுட்டு சிரிச்சுன்னு இருக்காரே மனுஷன்னு. அப்போ அவர் சொன்னாராம், நான் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது, இல்லை அவசரத்தில் வழி அனுப்பு வந்தவங்க என் ட்ரெயின் ஏறி போயின்னு இருக்காங்க, போக வேண்டிய நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னாராம். இந்த மாதிரி பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவா. நிதானமாக பண்ணக்கூடிய காரியங்கள் என்றைக்குமே அது நிதானமான வெற்றியை கொடுக்கும். பதறக்கூடிய காரியங்கள் என்னைக்குமே பதட்டத்தோட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா சொன்னீங்க சார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் இதுக்காகவே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஆன்மீகம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், ஆறுமுகன் அழகன் முருகனுக்கு உகந்த சஷ்டி நாளையோட நிறைவு பெறுது இல்லையா? நாளைக்கு வந்து என்ன வழிபாடு செய்வது, ஆன்மீக விஷயங்கள் செய்யறது சிறப்பானதாக இருக்கும்? இந்த 6 நாட்களாக சுப்பிரமணியருக்கு விரதம் ஜாஸ்தியாக இருப்பாள். இந்த 6 நாட்களாக எத்தனையோ விதமான துன்பங்கள் களைஞ்சு நன்மைகள் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தும் விரதம் இருக்கிறது உண்டு. நிறையா பேர் பாத யாத்திரையாக போவா, நிறையா பேர் விரதமாக மேற்கொள்ளுவா, நிறையா பேர் பார்த்துட்டேன்னு சொன்னால் சுவாமியே பஜனையே பண்ணிட்டு இருப்பா, நிறையா பேர் சுவாமியினுடைய நாமங்களே சொல்லிட்டு இருப்பா. நாளைக்கு சூர சம்ஹாரம். இந்த சூரன் அப்படின்னு பண்ணுற என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள். சில பேர் இந்த 6 நாளைக்கு என்னால் இருக்க முடியலையே, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டா நல்லதா, ரொம்ப விசேஷம். 3 நாட்கள் தொடர்ந்து இருந்தால் நல்லதா, ரொம்ப விசேஷம். நாளைக்கு இந்த சூரனை வதம் பண்ணும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களும் வதமாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். 1. 2வது, மறுநாள் பார்த்துட்டோம்னா திருக்கல்யாணம் பண்ணுறது உண்டு. இந்த திருக்கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது, கல்யாணம்னாலே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். அதுலேயும் திருக்கல்யாணம் அப்படின்னு சொன்னால், அது முருகனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விசேஷம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தேவாதி தேவர்களும் அந்த இடத்துல சங்கமமாகக்கூடியது. ஒரு தெய்வத்தை வழிபட்டு இன்னொரு தெய்வத்தை வழிபட முடியலையேன்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா தெய்வங்களும் கூடி சங்கமமாகக்கூடிய திருக்கல்யாண உற்சவத்தில் எல்லாரும் போய் கலந்துக்கோங்க. அப்படி கலந்து முருகப்பெருமானுடைய ஆசையும் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதும், எல்லாம் வல்ல சக்தி உடையவரான முருகப்பெருமானை வேண்டிக்கிறதும், எந்தெந்த பேருக்கு என்னென்ன கஷ்டங்கள் தீரணுமோ அத்தனை கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவா. 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே. முருகா 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 என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே. அப்பேற்பட்ட சுப விசேஷமான நாளை மற்ற நாள் வேண்டிக் கொள்வது சிறப்பு. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ஜோதி பேசுறேங்கம்மா. ஜோதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
இங்க நாங்க குமாரசாமி பேட்டையில இருந்து கால் பண்றோங்கம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணுங்கம்மா. அவருடைய பெயர்? பெயர் சுகவனேஸ்வரன். டேட் ஆஃப் பர்த்? 1/2/1982. பிறந்த நேரம்? 7:10 AM திங்கட்கிழமை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேஷ ராசி, அஸ்வினி 4ஆம் பாதம், மகர லக்னங்கம்மா. என்னமா கேட்கணும் அவருக்காக? பையனுக்கு திருமணம் 34 வயசு ஆகுதுங்கம்மா. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், ஒன்னும் அமைய மாட்டேங்குது. ஜோதிமா, பிரச்சனையே வாழ்க்கையா இருக்குது. 40 வருஷ காலத்துல இது வரைக்கும் எங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியே வரல. ஜோதிமா, கவலையே படாதீங்க. திருமணமாவது நல்லபடியா நடக்கணும். வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கான், ஆனா வேலை போனா நிரந்தரமா இல்ல. திருமணமும் போனா அமைய மாட்டேங்குது. பொண்ணு குடுக்குறேங்கிற இடத்துல மறுபடியும் இவனுக்கு அமைய மாட்டேங்குது. கண்டிப்பா ஜோதிமா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சாமிஜி, எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க சாமிஜி. நிச்சயமா. இவங்களுக்கு 34ஆம் வயசு நடக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா தன்னை அறியாம அழுது என் குழந்தைக்கு நான் பட்ட சிரமமாவது பரவாயில்ல, என் குழந்தைக்கு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை அறியாம அழுக வந்துன்னு இருக்கு. பொதுவா பார்த்துட்டோம்னா 34ஆம் வயசுல இந்த மாதிரி ஏன் தடங்கள் ஆறுது, குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் ஆறுது? இதனால தான் நான் சொல்லுவேன், 2 விஷயங்கள் தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒன்று பித்ரு தோஷம், இன்னொன்று பூர்வ புண்ணிய தோஷம். யதார்த்தமாக நம்ம சில விஷயங்களை பார்த்து எல்லாமே ஜோதிடம்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. சாஸ்திர சம்பிரதாய இது ஜோதிஷ கடித ஸ்காந்தக அப்படின்னு சொல்லுவாள். சாஸ்திரமும் சம்பிரதாயமும் நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்களை உணர்த்தப்பட்டிருக்கு. நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக பண்ணணும். முதல்ல நம்மளுக்கு எப்படி ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் பசிக்கிறதோ அதே மாதிரி ஒரு பித்ரு காரியங்கள் பண்ணும்போது ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு 365 நாள். இன்றைக்கி 365 நாள் முடிஞ்சு அடுத்த நாள் விழித்து பார்க்கும்போது பார்த்துட்டுனா அவளுக்கு பசி ஏற்படுமா. அப்படி பசி ஏற்படும் போது நம்மெல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்போம், ஆனால் தவச காரியங்களை மறந்துடுவோம். இருக்கும்போது போற்று என்ன பிரயோஜனம், அவள் இல்லாத போதும் அவளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லணும். அப்போது கரெக்டாக தவச காரியங்களை சரியாக பண்ணணும். நீங்கள் முதல்ல ஒரு முறை ராமேஸ்வரம் போய் திலஹோமம் பண்ணுங்க. 15 பிராமணாக்களை கொண்டு திலஹோமம் பண்ணணும். அதில் ரொம்ப முறை இருக்குது, அந்த முறையை கடைப்பிடிக்க. 1. 2வது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் சத்ரு சம்ஹார திரிசதி அப்படிங்கிற திரிசதி பண்ணுங்க. அம்பாளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சளில் மாலை போடணும். 21 மாலை 21 வாரம். எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லிட்டேன். இதை பண்ணி பாருங்கள், சீக்கிரம் பத்திரிக்கையோடு வருவேன். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த விரதங்கள் இருக்காங்க இல்லையா, விரதத்தின் மகிமை குறித்து சொல்லுங்க சார். அதாவது விரதம் அப்படிங்கிறது என்ன? சாப்பிடாமல் இருக்கிறது விரதமா, இல்லை சுவாமியவே நினச்சின்னு இருக்கிறது விரதமா அப்படின்னு பார்த்துட்டோன்னா, முதல்ல விரதத்துக்கு உண்டான சரியான இஸ்ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் தவம்னு அர்த்தம். தவம்னா என்ன? முதல்ல இந்த காரியத்துக்காக விரதம் இருக்கான்ப்பா. இந்த கந்த சஷ்டி சுவாமி விரதம் இருந்தாராம். எதுக்காக விரதம் இருந்தா? அடே அப்பா, இந்த சூரனுக்கு இப்படியாவது நல்ல புத்தியை கொடுறான்னு 6 நாள் விரதம் இருந்திருக்கார். ஃபஸ்ட்டு சின்ன பையனாக வரார் முருகன், சொல்கிறாராம் சூரபத்மங்கிட்ட, வேண்டாம் சொன்னா கேளு, நான் உன்னை சீக்கிரம் வதம் பண்ணிடுவேன். இத்தினூண்டு பையனாக இருந்துட்டு என்னை வதம் பண்ண முடியுமா? முதல் நாள் சத்யோஜாத முகம்ன்ற முகத்தில் காட்சி அளிக்கிறார். முருகன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி முகமாக இருக்காராம். 2வது நாள் கந்த சஷ்டியில் வராராம் வாமதேவ முகம். அப்போ நீ இத்தினூண்டு பையன் என்னை கொல்றுவியா என்ன அப்படின்னாராம். நீ நாளைக்கு வா பாரு அப்படின்னா, முழுசாக வானம் எல்லா இடத்துலையும், கடல் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு சுரூபமாக காட்சியளிச்சிருக்கார் வாமதேவ முகமாக. அடுத்தது 3வது முகம் அகோர முகம். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், சூரனை வதம் பண்ணுற முகத்தை காமிச்சிருக்கார் 3வது நாள். அப்பவும் அடங்கலை. அடுத்தது 4வது இப்படி தத்புருஷ முகம், ஈசான்ய முகம், அதோ முகம்ன்ற அனுகிரகம் பண்ணக்கூடிய முகம் நாளைக்கு. அந்த மாதிரி அனுகிரகம் செய்யக்கூடிய விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, இதையே சதாகாலம் நினைச்சு இதையே சதாகாலம் நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற வைராக்கியம் தான் விரதம் அப்படிங்கிறது. ஆறுமுகனின் ஒவ்வொரு முகத்தை குறித்து அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, கணபதி அக்கரகாட்டிலேட்டு பேசுறேங்க. அங்கிருந்து யார் பேசுறீங்க? விஜயகுமார்ங்கிறவங்களுக்கு பேசணும். 13/4/1986 பிறந்திருக்கோம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி. என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்காக திருமணம் கைகூடி வரமாட்டேங்குது, ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வயசு 30 தாண்டிடுச்சு, அதுதான் கேட்கணும் அப்படின்ட்டு. சார் இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? கரெக்டாக 30ஆம் வயசு நடக்கிறது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி கரெக்டா?
ரைட்டுங்க, கரெக்ட். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு கரெக்டா குரு பகவான், நீங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கரெக்டா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு குரு பகவான் இருந்திருப்பார். அதே மாதிரி சனி பகவான் ஜாதகத்துக்கு 6, 7ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சுரூபங்களாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க நான் சொல்றது அவங்க ஜாதகத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்துல பார்த்துட்டேன்னா இந்த ஜாதகத்துல 7ஆம் இடத்துல இருக்காங்காட்டி ஜாதகத்திலேயே லேட் மேரேஜ் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆக அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குரு பலன்கிறது இந்த ஜாதகத்துக்கு 32 வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்கு. அது நல்ல பலன்களை கொடுக்கும். லேட்டாக பண்ணினாலும் நல்ல திருமணமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஜாதகத்தில். இதுக்கு என்ன பண்ணணும்? ஜாதக பிரீதி அப்படின்னு சொல்லுவா. அதாவது நவக்கிரக சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரை கூப்பிடுங்க. நவக்கிரகம் 9 கலசங்கள் வச்சுக்கோங்க. 9 கலசங்களுக்கு 9 கோலங்கள் வரைஞ்சுக்கோங்க. 9 கோலங்கள் வச்சு ஹோமம் பண்ணி கரெக்டாக நவக்கிரக சாந்தி பண்ணுங்க. இந்த நவக்கிரக சாந்தி பண்ணி முடிஞ்சோன்னா தம்பதி பூஜை அப்படின்னு சொல்லுவா. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை தம்பதி பூஜை பண்ணுங்க. ரொம்ப அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். சீக்கிரம் கல்யாண யோகமும் உண்டு. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அது மட்டுமா ஆன்மீக தகவல்கள் அற்புதமா நிறைய சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எத்தனையோ பேர் வெளிநாடு, அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா அவள் வீட்டில் வந்து இந்த பூர்ண கும்பம் வச்சு அழகாக சொர்ணத்தில் வழிபட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிறா, எனக்கு நல்லா இருக்கேன் சாமி, கஷ்டப்பட்டது இன்றைக்கி நல்ல தீர்வு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொருத்தரும் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நல்லா அழகாக பக்தியை செலுத்து. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கிற நேர்களும் தொடர்பு கொண்டவாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் பசி பட்னி இல்லாத இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதோமே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.